ஸோ ஸ்பெஷல் டெஸ்ட்ல இருக்கிறனால இது சம்பந்தப்பட்ட கூடுதல் தகவல் அப்படிங்கறத பேசிக்கலாம். இந்த நேஷனல் பார்க் அப்படிங்கிறது ரோஹித் உட்காந்து எழுதணும். IUCN அப்படின்னு சொன்னா என்ன சார் அப்படின்னு சொன்னா இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர். இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர். நோட்ஸ் எடுக்கிறீங்களாப்பா? Yes sir. Sir. So international union for conservation of nature இவங்க தான் இந்த நேஷனல் பார்க்கு, இந்த வைல்ட் லைஃப், இது எல்லாமே வந்து யாரு என்ன பண்றாங்க சார் அப்படின்னு சொன்னா கேட்டகரைஸ் பண்றாங்க அப்படிங்கறத பாக்குறோம். அப்ப இது எந்த அதுக்குன்னு ஒரு தனி ஆக்ட் இருக்கு. வைல்ட் லைஃப் ப்ரொடக்ஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்ட் இருக்கு. வைல்ட் லைஃப் ப்ரொடக்ஷன் ஆக்ட். வைல்ட் லைஃப் அப்படின்னு சொன்னாவே தமிழ்ல என்ன சொல்லுவீங்க? கலைச்சொற்கள்ல கேட்பாங்க. வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம், வனவிலங்குகள் பாதுகாப்பு சட்டம், அதான் வைல்ட் லைஃப் ப்ரொடக்ஷன் ஆக்ட். எஸ், வனவிலங்குகள் அப்படிங்கிறது. ஸோ அப்போ வனவிலங்குகள் பாதுகாப்பு சட்டம் அப்படின்னாவே 1972. அதுல செக்ஷன் 35. இந்த செக்ஷன் 35 அப்படிங்கறத இந்த நேஷனல் பார்க்கு, ஈகாலஜிக்கல் அந்த மாதிரி இருக்கக்கூடிய பார்க்கு, இதை பத்தி எல்லாம் மென்ஷன் பண்ணுது. எந்த செக்ஷன் சொன்னேன்? செக்ஷன் செக்ஷன் 35 அப்படிங்கிறது எந்த ஆக்ட்ல? வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972 படி இல்லையா? சோ நம்ம ஊர்லயே முதல் நேஷனல் பார்க், தி ஃபர்ஸ்ட் நேஷனல் பார்க் அப்படிங்கிறது 1936ல. அதான் கார்பெட் நேஷனல் பார்க் அப்படின்னு சொல்றோம் உத்தரகாண்ட்ல. தி ஃபர்ஸ்ட் நேஷனல் பார்க், தி ஃபர்ஸ்ட் நேஷனல் பார்க் இன் இந்தியா. இட் வாஸ் ஸ்டார்டட் இன் தி இயர் 1936. உத்தரகாண்ட் அப்படிங்கறதுல தான். உத்தரகாண்ட் அப்படின்னு சொன்னாவே நமக்கு 27வது மாநிலமா படிச்சோமா? 27வது மாநிலம் அப்படிங்கிறது நவம்பர் 9, 2000 நவம்பர் 9, 2000 நவம்பர் 9, 2000 உத்தரகாண்ட். அங்கதான் 1936ல ஃபர்ஸ்ட் நேஷனல் பார்க் அப்படிங்கிறது உருவாயிருக்கு அப்படிங்கறத சொல்லுவாங்க. ஸோ 1970ல மொத்தம் 5 நேஷனல் பார்க் தான் இருந்துச்சு. 1970ல அப்போ உருவாக்கும் போது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. சில இம்பார்ட்டன்ட் ஆக்ட்ஸ் சொல்றேன் எழுதிக்குங்க. ஃபர்ஸ்ட் ஒன் அப்படிங்கிறது இந்தியன் ஃபாரஸ்ட் ஆக்ட். இது 1927 இந்தியன் ஃபாரஸ்ட் ஆக்ட். எழுதுறீங்களா? எஸ் சார். எஸ் சார். சோ வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அப்படின்னா 1972 சொன்னமா? எஸ் சார். எழுதி வச்சுக்கலாம். இப்போதைக்கு இந்தியாவில் பொறுத்தவரை 107 நேஷனல் பார்க் இருக்கு. 107 அப்படிங்கிற நேஷனல் பார்க் இருக்கு. இது டோட்டல் நம்ம ஏரியாவில் 1.35% இருக்கு. டோட்டல் ஏரியாவில் எவ்வளவு பெர்சன்டேஜ் பாருங்க? 1.35% சார். அப்படியே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு மெட்டீரியலும் காண்பிக்கிறேன். ஸோ மெட்டீரியல் காமிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஈஸியா இருக்கும், பார்த்து எழுதுறதுக்கு ஈஸியா இருக்கும். சரியா? எவ்வளவு பார்க் இருக்கிறதா சொல்லியிருக்கேன்? 107 அப்படிங்கிறது ஒரு மெட்டீரியல் அனுப்பிச்சு கொடுக்குறேன், உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறேன், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த டெஸ்ட் அடிச்சிடுங்க. அதே மாதிரி தமிழ் படிச்சிடுங்க. 7ஆம் வகுப்புல தமிழ் அப்படிங்கிறதெல்லாம் படிச்சிடுங்க. ஸோ கிளாஸ் நடத்த அப்படின்னு சொல்லிட்டு. டிஇடிக்கு அனுப்பலையா? டிஇடிங்கிற குரூப்புக்கு அனுப்பலையா? கேளுப்பா. டிஇடில அந்த பொண்ணு அம்பிகா மட்டும் தான் இருப்பீங்களாமா? டிஇடில வெறும் அம்பிகா மட்டும் தான் இருக்கீங்க, வேற யாரும் அட்டன் பண்ணல. இந்த லிங்க் டிஇடி குரூப்புக்கு போயிருக்கா இல்லையா? அம்பிகான்றது டிஇடி கிடையாது. அம்பிகாங்கிறது டிஇடியே கிடையாது. அவங்க டிஎன்பிஎஸ்சி. டிஇடி குரூப்புக்கு போயிருக்கான்னு பாத்துக்கோ. டிஇடில ஒரு ஆள் கூட இல்ல. வேற யாரும் இருக்கீங்களா வெளியில? ஏன்னா முக்கியமான பாடங்கள் இது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா படிச்சுக்கணும் என்ன சொல்லியிருக்காங்க.
அந்த டெய்லி நம்ம நடத்துறத அன்னன்னைக்கு நல்லா படிச்சு எழுதி பார்த்துருங்க. டெஸ்ட்டு நம்ம சில விஷயங்கள் மாண்டேட்டரி சொல்லியிருக்கோம், அதை வந்து நீங்கள் கம்பல்சரி எழுதி ஆகணும். அதே மாதிரி இதுவும் தான் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ உங்களுக்கு மெட்டீரியல் ரீச் ஆகுதா அப்படி சொல்லி பார்த்துருங்க. நம்ம பேசுனது தான் வைல்டு லைஃப் ஆக்ட் அப்படிங்கிறது 1972 அப்படின்னு சொல்லியிருந்தேன். 107 நேஷனல் பார்க் அப்படிங்கிறது இப்போ இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இப்போ மெட்டீரியல் ரீச் ஆகுதாப்பா? Yes, sir. ஸோ மெட்டீரியல் ரீச் ஆகுது. சரியா? இங்கே பாருங்கள், இதான் 107 நேஷனல் பார்க் அப்படிங்கிறது இந்தியாவில் இருக்குது. இது வந்து 1.35% அப்படிங்கிறது நம்முடைய ஜாகிரபில் ஏரியாவில் இப்போ இருந்துட்டு இருக்கு. ஸோ மொத்தம் பாருங்களேன், டோட்டலாக 44,402 கிலோமீட்டர் ஸ்கொயர் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா 44,402 கிலோமீட்டர் ஸ்கொயர். இதுதான் வந்து டோட்டலாக நேஷனல் பார்க் இருக்கிறது. 44,402 பெர்சன்டேஜில் சொன்னால் 1.35%. ஸோ நம்முடைய இந்தியாவில் 28 ஸ்டேட்ஸ், 8 யூனியன் டெரிட்டரிஸ் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இதில் அதிகபட்சமாக நேஷனல் பார்க் எந்த ஊரில் இருக்குது அப்படின்னு கேட்டால் மத்திய பிரதேசத்தில் இருக்காங்க. மத்திய பிரதேசத்தில் தான் 11 நேஷனல் பார்க் இருக்கு. நோட்ஸ் எடுக்கிறீங்களா? Yes, sir. ஸோ அந்தமான் நிக்கோபார் ஐலாண்டில் ஒரு 9 இருக்கு. அதே மாதிரி எங்க வந்து நேஷனல் பார்க்கே இல்லைன்னா பஞ்சாப்ல இல்லை. பஞ்சாப்ல நேஷனல் பார்க் கிடையாது, டெல்லியில கிடையாது, புதுச்சேரியில கிடையாது, சண்டிகர்ல கிடையாது. அதாவது நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா எந்த யூனியன் டெரிட்டரியிலையும் கிடையாது, அப்படித்தானே? அந்தமான் நிக்கோபார் அப்படிங்கிறத தவிர்த்து மிச்சம் எல்லாத்துலேயும் கிடையாது. டெல்லியில் இல்லை, புதுச்சேரியில் இல்லை, சண்டிகரில் இல்லை, தாத்ரா நகர் ஹவேலியில் இல்லை, டையூ டாமனில் இல்லை, லட்சத்தீவில் இல்லை. ஆமாவா இல்லையா? ஸோ இங்கெல்லாம் எங்கெங்கெல்லாம் ஒன்று இருக்குன்னு சொல்லி பாருங்க. பீகாரில் 1 இருக்கு, கோவாவில் 1 இருக்கு, ஜார்க்கண்டில் 1 இருக்கு, மணிகண்டன் பாளையங்கோட்டை. நோட்ஸ் எடுக்கிறியாப்பா? பீகார்ல 1, கோவால 1, ஜார்க்கண்ட்ல 1, மணிப்பூர்ல 1, நாகாலாந்துல 1, சிக்கிம்ல 1. சரியா? இங்க எல்லாம் 1 இருக்கு அப்படி சொல்லி பார்க்கிறோம். உத்தரப்பிரதேசத்துல 1, லடாக்ல 1. உத்தரப்பிரதேசத்துல 1, லடாக்ல 1. அப்ப ஃபர்ஸ்ட் நேஷனல் பார்க் அப்படிங்கறது நம்ம சொன்னோம் ஜிம் கார்பெட். ஜிம் கார்பெட் அப்படிங்கிறது 1936 அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கிறோம். அது வந்து உத்தரகாண்ட்ல இருக்கு. உத்தரகாண்ட் அப்படிங்கிறது இப்போ அது என்ன பேர்ல அப்படின்னா ஹெய்லி நேஷனல் பார்க். ஹெய்லி நேஷனல் பார்க் அப்படிங்கிற பேர்ல இருக்கு. இதை நடத்தவா நீங்களா படிச்சுக்கிறீங்களா? நேரம் ஆயிடுச்சே, அதுக்காக நான் கேட்குறேன். உங்களுக்கு இல்லை பரவாயில்ல சார், நடத்துங்க சார், டைம் போனாலும் பரவாயில்ல அப்படின்னு மாதிரி இருக்கீங்களா? ஓகேம்மா. ஸோ ஒரு ஜஸ்ட் காமிச்சிடலாம். ஸோ அப்போ தான் எது இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படிங்கிறது தெரியும். அதே மாதிரி இப்போ லேட்டஸ்ட்டாக நேஷனல் பார்க் அப்படிங்கிறது எந்தெந்த ஊரில் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறது படிச்சிங்க அப்படின்னு சொன்னால் சிம்லிபால். இந்த சிம்லிபால் அப்படிங்கிறது ஒடிசாவில் இருக்குது. இது ஏப்ரல் 2025 அப்படிங்கிறதுல. ஸோ இது வந்து லேட்டஸ்ட் நேஷனல் பார்க் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. சிம்லிபால் ஆல்ரெடி இருக்குது, ஆனால் இதை வந்து கொஞ்சம் லேட்டஸ்ட்டாக டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஏப்ரல் 2025 இந்த லேட்டஸ்ட் நேஷனல் பார்க் ஒடிசாவில் டிக்ளேர் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் சிம்லிபால். அதே மாதிரி நம்ம ஊர்ல ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டா எப்படி ஜிம் கார்பெட் அப்படின்னு சொல்லி நம்ம உத்தரகாண்ட் பார்த்தோமோ, அது மாதிரி லார்ஜஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஹெமிஸ் நேஷனல் பார்க் அப்படிங்கிறது லடாக்ல இருக்குங்க. லார்ஜஸ்ட் நேஷனல் பார்க், அதாவது மிகப்பெரிய அளவிலான தேசிய பூங்கா அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா லடாக்ல இருக்கு. லடாக் அப்படிங்கிறது. கணிகா நோட்ஸ் எடுக்கிறியாமா? கணிகா நோட்ஸ் எடுக்கணும். சரி. அதே மாதிரி நம்ம ஸ்மாலஸ்ட் நேஷனல் பார்க் அப்படின்னு சொன்னா அது அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ல இருக்கக்கூடிய சவுத் பாட்டம் ஐலாண்ட் நேஷனல் பார்க். சவுத் பாட்டம் ஐலாண்ட் நேஷனல் பார்க் அப்படிங்கறத ரொம்ப ஸ்மாலஸ்ட். ஸ்மாலஸ்ட் அப்படிங்கிறது சவுத் என்னப்பா சொல்லியிருக்கோம்? சவுத் பட்டன் ஐலாண்ட். நான் பாட்டம் சொல்லிட்டேன். ஸோ சவுத் பட்டன் ஐலாண்ட் நேஷனல் பார்க் அப்படிங்கிறது தான் ஸ்மாலஸ்ட். சரி, ஃபர்ஸ்ட் பார்க் எது? ஃபர்ஸ்ட் பார்க்
சார் ஜிம் கார்பெட் சார். ஜிம் கார்பெட் அப்படிங்கிறது எந்த மாநிலத்துல இருக்கு? உத்தரகாண்ட் சார். உத்தரகாண்ட்ல இருக்கு. பெருசு எங்க இருக்கு? லடாக் சார். சோ பெருசு அப்படிங்கிறது லடாக்ல இருக்கு. லடாக்ல எத்தனை அந்த மாதிரி இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட்னு பார்த்தோம் தெரியுமா? 2 டிஸ்ட்ரிக்ட் சார். அந்த ரெண்டு எதுப்பா? லே, கார்கில். கார்கில் அண்ட் லே இல்லையா? கார்கில் அண்ட் லே அப்படி சொல்லி பார்த்தோம் லடாக் அப்படிங்கறதுல. அதே மாதிரி ஸ்மாலஸ்ட் அப்படிங்கிறது அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ல இருக்கு. அந்தமான் நிக்கோபாரோட கேபிட்டல் சிட்டி என்னன்னு பார்த்தோம்? அந்தமான் நிக்கோபாரோட கேபிட்டல் சிட்டி விஜயபுரம் சார். விஜயபுரம் பார்க்கணும். விஜயபுரம். அதே மாதிரி மேக்சிமம் ஏரியாவுல இருக்கிறதுன்னு கேட்டா உத்தரகாண்ட் ஸ்டேட்ல சொல்றாங்க. மேக்சிமம் ஏரியாவுல, பெருசுங்கிறது வேற, ஏரியாங்கிறது வேற. அதே மாதிரி லீஸ்ட் ஏரியால இருக்கிறது தெலுங்கானாவா. ஏரியா வைஸ் பார்த்தா லீஸ்ட்ல தெலுங்கானா இருக்கு. சரி, இது போக மரைன் நேஷனல் பார்க், கடல்சார் அந்த மாதிரி இருக்கக்கூடிய பார்க். மரைன் பார்க் அப்படிங்கிறது மொத்தம் 6 இருக்கா. அதுல தமிழ்நாட்டுல மன்னார் வளைகுடால இருக்கு. கல்ஃப் ஆஃப் மன்னார் தமிழ்நாட்டுல. அதே மாதிரி ஒடிசாவில் காகிர் மாதா அப்படிங்கிற ஒரு மரைன் சான்ச்சுரி இருக்கு. மகாராஷ்டிராவில் மால்வான் மரைன் சான்ச்சுரி இருக்கு. மால்வான் மரைன் சான்ச்சுரி. இதெல்லாம் யூனிக்ங்க. ரொம்ப மோஸ்ட்லி எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ்ல இருக்கும். மோஸ்ட்லி எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ். மகாத்மா காந்தின்றது அந்தமான் நிக்கோபார்ல இருக்கு. அதே போல ஜான்சி ராணி அதுவும் அந்தமான் நிக்கோபார்ல இருக்கு. அந்தமான் நிக்கோபார்ல மரைன் சம்பந்தமா 2 இருக்கு. ஒன்னு மகாத்மா காந்தி, இன்னொன்னு ஜான்சி ராணி. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் மரைன் பார்க் எங்கன்னு கேட்டா குஜராத்ல தானா. ஃபர்ஸ்ட் மரைன் நேஷனல் பார்க் அப்படிங்கிறது குஜராத்தோட கேபிட்டல் சிட்டி காந்தி நகர். சரியா? சோ யாரு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இப்ப அங்க சிஎம் பூமேந்திர பட்டேல் அப்படிங்கிறது. அடுத்து பாருங்க ஃப்ளோட்டிங் நேஷனல் பார்க். இந்த ஃப்ளோட்டிங் நேஷனல் பார்க் அப்படிங்கிறது ஒண்ணுதாங்க. மிதக்கிற நேஷனல் பார்க் எங்க இருக்கு சார்? மணிப்பூர்ல இருக்கா. இந்த கெய்புல் லாம்சோ நேஷனல் பார்க். கெய்புல் லாம்சோ நேஷனல் பார்க் அப்படிங்கிறது மணிப்பூர்ல இருக்கு. இது ஃப்ளோட்டிங் நேஷனல் பார்க். அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஃப்ளோட்டிங் நேஷனல் பார்க். இட் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்ப இன்னைக்கு டெஸ்ட் உங்களுக்கு நேஷனல் பார்க் அப்படிங்கிறதும் பிளஸ் வைல்ட் லைஃப் அப்படிங்கிறதும் நல்லா படிச்சுக்கணும். ஸோ அந்தமான் நிக்கோபார்ல இருக்கக்கூடியதெல்லாம் பார்த்துக்குங்க என்னென்ன மாதிரி இருக்கு முக்கியமானது அப்படிங்கிறது. அதே மாதிரி சாடில் பீக் நேஷனல் பார்க். இது எங்க சார் இருக்கு அப்படின்னா அந்தமான் நிக்கோபார்ல தான் இருக்கு. சாடில் பீக் நேஷனல் பார்க் அப்படிங்கிறது அந்தமான்ல இருக்கு. ஸோ இது ஒவ்வொரு ஸ்டேட் வைஸா கொடுத்துருக்காங்க. நீங்க நல்லா அப்டேட் ஆயிக்குங்க. ரொம்ப முக்கியமானது. ஆந்திர பிரதேசத்துல என்ன இருக்கு இதை நான் இன்னைக்கு அனுப்பிச்சு கொடுத்துட்றேன். இதை நீங்க நல்லா படிச்சிடுங்க. படிச்சுட்டு அதுக்கப்புறம் டெஸ்ட் அடிக்கலாம். ஓகேவா? ஸோ கிளாஸ் ஓவர்ப்பா. 11:40 ஆயிடுச்சு. நான் 11:40 ஆயிடுச்சு. இதை நான் அனுப்பிச்சு தரேன். நீங்க என்ன பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு ஸ்டேட் வைஸா என்னென்ன இருக்கு அப்படிங்கறத கொஞ்சம் படிச்சுங்க. இதெல்லாம் யூனிக்கா இருக்குங்க. இந்த நேஷனல் பார்க், வைல்ட் லைஃப், இந்த மாதிரி என்விரான்மெண்ட் ப்ரொடக்ஷன், ஈகாலஜி, இது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில அந்த சயின்ஸ் அண்ட் என்விரான்மெண்டல் சயின்ஸ் அப்படிங்கறதுலயும் முக்கியமான பாடமா இருக்கும். நல்லா படிச்சுங்க. ஓகேமா? தேங்க்யூ ஸோ மச். நல்லா படிச்சிருங்க. டெஸ்ட் அடிச்சிருங்க. கிளாஸ் ஓவர்ப்பா. தேங்க்யூ சார். தேங்க்யூமா. தேங்க்யூ சார். ஓகே.